கடந்த காலங்களில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களுக்கு, மாநில அரசுகளுக்கு மத்திய அரசினுடைய நிதி தாராளமாக மக்களுடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை உறுதிப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்குவதற்கு மாநிலத்தில் ஆளுகின்ற அரசு எவ்வளவு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதனை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம். ஆனால் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவர் பாரத பிரதமராக இருந்த காலத்தில் தான் ஒரே அரசாணையில் 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்த ஒரே தலைவர், ஒரே பிரதமர் நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். இன்றைக்கு உலக நாடுகள், பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகள், வெளிநாடுகளில் 200க்கும் மேற்பட்ட வளர்ச்சியடைந்த நாடுகள். நன்றி, வணக்கம் ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, நமது தேசத்தந்தை நரேந்திர மோடி, நமது தேசத்தந்தை நரேந்திர மோடி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. மோடி 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 மோடி. ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. எதிர்க்கட்சி அனைவருக்கும் கேட்கணும், சத்தமா கை தட்டுங்க. மோடி மோடி மோடி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வேண்டும் மோடி, வேண்டும் மோடி, வேண்டும் மோடி. மோடி மோடி மோடி. நம்முடைய பாரதத்தின் எழுச்சிமிகு தலைவர் இங்கே நம்மிடையே வந்து பூமியில் கால் தடம் பதித்திருக்கிறார். சக்திகளின் நாடு நமது நாடு. சக்திகளின் ஆக்கத்தையே அவர் பிரதானமாக கருதுகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.